ரைட், கவனிங்க. இப்போ பண்டைய கால இந்தியாவினுடைய பிரேக்கப் ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்க போகிறோம். எதெல்லாம் வரும், எந்த ஏரியாவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக புக்கில் லைனாக பார்ப்போம். இப்போ அவுட்லைன் மட்டும் பார்ப்போம். பண்டைய கால இந்தியாவில் பார்த்திங்கன்னா கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ் இங்கிலீஷில். இதில் 3 வரும்: பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இங்கிலீஷில் பேலியோலித்திக். பேலியோனா பழசுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். லித்துனா சாலிடு, கல், பாறை, அந்த மாதிரி. பீரியட், ஏஜ் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பேலியோலித்திக் பீரியட். இது மீசோலித்திக். மீசோனா இடைன்னு அர்த்தம். இங்கிலீஷும் கற்றுக்கங்க, தமிழ்காரங்க இங்கிலீஷ் கற்றுக்கங்க, இங்கிலீஷில் இருக்கிறவங்க தமிழ் கற்றுக்கங்க. ஏன்னா டிஎன்பிசி என்ன இருக்குது, டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்குறான், பார்த்துக்கோங்க. சும்மா யதார்த்தமாக புரிஞ்சுட்டே வாங்க. இங்கிலீஷ்லாம் ஒரு பெரிய கம்பசித்தரெல்லாம் கிடையாது. அதுவும் தமிழில் புரிஞ்சுக்கிட்டுனா இங்கிலீஷ்லாம் ஈஸி. புதிய கற்காலம் நியோ. பழைய கற்காலம் பார்த்திங்கன்னா அப் டு 10,000 BC வரைக்கும் வரும். அதாவது கிமு 10,000 வரை பழைய கற்காலம். புதிய கற்காலம் பார்த்திங்கன்னா 10,000 4,000 BC வரைக்கும். வரை அப் டு 4,000 BC. இது ரெண்டுக்கு நடுவில் இந்த 10,000 4,000 சரியா ஒரு சின்ன ஷார்ட் பீரியட் பழைய கற்காலத்துலேருந்து புதிய கற்காலத்துக்கு மாறுவாங்க. ஓகேவா? அந்த காலம் தானே அந்த இடைக்கற்காலம். இது ஏன் சார் கற்காலன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, அவன் கருவிகளை வேட்டையாடுறதுக்கு, கிழங்கு வெட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு கல் அப்படியே எடுத்து பயன்படுத்திடுவான். அதனால தான் அதுக்கு பேர் என்னது கற்காலம். அந்த கல்லை வச்சு தான் இவன் இப்படி வாழ்ந்துருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதை 3ஆக பிரிக்கிறாங்க. இயற்கையில் கிடச்ச கல் அப்படியே எடுத்து பயன்படுத்தினான். அப்புறம் போக என்ன பண்ணான், கொஞ்சம் அதை சின்னதை கை கடக்கமாக மாற்றி பயன்படுத்துகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைகிறான், சிந்திக்கிறான். அப்புறம் போக என்ன பண்ணுறான், அதுக்கு பாலிஷ் போட்டு எல்லாம் பண்ணுறான். சரியா? இதுக்கு 3க்குள்ள வித்தியாசம். பழைய கற்கால மனிதன் காட்டில் நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்படியே புரிஞ்சுக்கங்க, எல்லாமே கேள்வி எதை வேணாலும் கேட்பாங்க. இடைக்கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் என்ன பண்ணுறான், இடப்பெயர் வேளாண்மையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறான். அடுத்தது புதிய கற்கால மனிதன் பக்காவாக செட்டில்டு லைஃப், விவசாயம் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிக்கிறான். கேள்வி எல்லாமே எந்த கால மனிதன் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான்னு கேட்பாங்க. இடைக்கற்காலத்திலே ஆரம்பிச்சிருப்பான். அதேமாதிரி ஆடு மாடெல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சிருப்பான். புதிய கற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பான், விவசாயம் ஃபுல்லாக செய்ய ஆரம்பி, ஒரே செட்டில் லைஃப் ஃபுல்லாக. இதெல்லாம் இன்னும் இதில் நிறைய விஷயம் இருக்குது, சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இங்கே தான் முதல்ல பானை தயாரிச்சிருப்பான். பானை தயாரிக்கணும்னா என்ன வேணும், சக்கரை வேணும். எதுக்கு பானை வேணும், விவசாயம் செய்கிறானா, விவசாயம் செஞ்சான்ல, அப்போ தானியத்தெல்லாம் சேமித்து வைக்கணும்ல, பானை தயாரிக்கணும். அதுக்காக தான் சக்கரம் கண்டுபிடிச்சான். கேட்பான், எந்த கால மனிதன் சக்கரம் கண்டுபிடிச்சான், ஏன் சக்கரம் முதல்ல கண்டுபிடிச்சான், எதுக்காக, பானை வதைவதற்காக.
எல்லாம் தேவைக்கு தான். இங்கே நாடோடியாக இருந்தான், குகையில் பாறையில் மரப்பொந்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். இங்கே சின்னதாக டெம்பரவரியாக வீடு கட்டிக்கிட்டான், பர்மனண்ட் கிடையாது. இங்கே பர்மனண்டான வீடு. ஏன்னா விவசாய நிலம் இருக்கா, பயிர் செஞ்சுருப்பான். பயிரை வந்து விலங்குகள்கிட்டருந்து பாதுகாக்கணும். பயிர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், வீடு கட்டிக்கிட்டான். கேட்பான், எந்த காலகட்ட மனிதன் வீடெல்லாம் கட்டினான், பானை தயாரித்தான். மனமானம் பண்ணக்கூடாது, கதையாக புரிஞ்சுட்டு வரணும். பழைய கற்கால மனிதன் எப்படி இருந்தான், விவசாயம் செய்யலை, ஃபுல்லாக நாடோடி, வேட்டையாடுதல், இயற்கையில் கிடைக்கிற உணவெல்லாம் சேகரிக்கிறது, ஃபுட் கேதரர்ஸ், ஹண்டர்ஸாக இருந்தான். சரியா? இலை தலை மரப்பட்டை இதெல்லாம் ஆடையாக பயன்படுத்தலாம். ஆடை எதுக்கு தேவை, கிளைமேட் வெதர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஆடை. இப்போ ஸ்டைலுக்காக போட ஆரம்பிச்சிட்டோம். வெதருக்கு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தமே இல்லை. வேகாத வெயிலில் பாருங்கள், டக்கின் பண்ணிவிட்டு ஷூ போட்டுக்கிட்டு, நானும் அப்படி தான் இருக்கேன். எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான், ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை தானே பார்க்குறான். சரியா? அந்த மாதிரி ஷூ சாக்ஸ் வேறு, அதில் வேறு, அது கருப்பு கலர் ட்ரெஸ் வேறு, தலை சுற்றுது. ஐயோ அப்பா. சரி பார்ப்போம். ஏன்னா இங்கிலீஷ்காரன் யூஸ் பண்ணுறா, நம்மளும் பணக்காரன் செய்கிறத நான் முன்னாடி தானே ஓடுவோம். இந்தமாரி பார்ப்போம், பின்னாடி அதெல்லாம் பேசுவோம். அப்போ இயற்கையில் கிடச்ச இலை தலை மரப்பட்ட அந்த மாதிரி. அதேமாதிரி புதைக்கிற பழக்கம்லாம் இல்லை. போகிற இடத்துல அப்படியே தூக்கி போட்டு போயிடுவான். செத்து போனான்னா கொஞ்சம் நேரம் அழுதானா போயிட்டே இருப்பான். இப்போ இங்கே நிலையான வாழ்க்கை ஆரம்பிதா புதிய கற்கால மனிதன். ஒரே இடத்துல இருக்கானா, செத்து போயிட்டா என்ன ஆகும், புதைக்கணும். புதைக்கிற பழக்கம் இங்கே தான் ஒரு புதிய கற்காலத்தில் தான். விவசாயம் செய்ய என்ன பண்ணும், அந்த உழுகிறது அதெல்லாம் நடக்கும். கருவி கல்லை தான் பயன்படுத்திக்கிட்டான். இதில் ஓடிக்கிட்டே இருந்தால் அங்கங்கே கிடைக்கிற கல் எடுத்து ஆயுதமாக பயன்படுத்தினான். இது கொஞ்சம் டைம் கிடச்சிது, ஸோ கை கிடக்குமா அந்த கல்லை மாற்றினான். மீசோலித்திக்கில் இன்னும் டைம் கிடைக்கிது, விவசாயம் பண்ணிட்டான்ல, ஃப்ரீ டைம் ஏகப்பட்டது இருக்குது. சும்மா உட்காந்துருந்தா என்ன பண்ணுவான். இப்போ யார் மேக்கப் போடுவாங்க நம்ம ஊரில், டைம் இருக்கிறதா மேக்கப் போட முடியும். கிராமத்து பெண்கள் மேக்கப் போடுவாங்களா, ஏன், அவங்க வேலையே சரியாக இருக்கும். அது மாதிரி டைம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அவன் தயாரித்த கருவிகளுக்கு என்ன பண்ணுறான், பாலிஷ் போடுறான். மேக்கப் நமக்கு போட்டால் மேக்கப், அதுக்கு பாலிஷ்லாம் போட்டு பயன்படுத்துகிறான். இதான் எல்லாத்துக்குள்ள வித்தியாசம். இதிலேருந்து 100 கேள்வி கேட்கலாம். இப்போ நான் நடத்தினிலேருந்து மட்டும் குறைஞ்சது சொல்கிறேன். நான் கதையை புரிஞ்சிக்கோ, அழகாடிச்சா. இது வரைக்கும் கற்காலம் கிமு 4000 வரைக்கும். பழைய கற்காலம் இது வரைக்கும். அதுக்கு முன்னாடி மனிதன் எப்போ இருந்தானோ அதிலேருந்து 10,000 பிசி வரைக்கும். அதிலேருந்து இங்கே தான் மாறிட்டு வரான். விவசாயம் நடக்குது, எல்லாமே நடக்குது. அதேமாதிரி பழைய கற்கால மனிதன்னா முதல்ல நெருப்பு கண்டுபிடிச்சிருப்பான். சிக்கி முக்கி கல் உரைச்சி நெருப்பு. எதுக்கு நெருப்பு தயாரிக்கணும், ஆமாம், அந்த இயற்கையில் என்ன, அது மரம்லாம் உரைச்சி தீ பற்றிக்குதா. இப்போ பாருங்கள், ஏற்காடெல்லாம் பற்றிக்கிட்டு தெரியும். பார்க்குறான் 2 மரம் உரைச்சிது. உராய்வு சயின்ஸில் படிச்சுருப்போம். உராய்வு எதுவும் என்ன ஒரு உற்பத்தி பண்ணும், ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த 2 மரம் என்ன, அது பற்றிக்கிட்டு எரியுது. 2 மரம் உரைச்சதுனால தான் என்ன ஆகுது, நெருப்பு வருது. நெருப்பு எதுக்கு தேவை, நெருப்புக்கிட்ட போனால் குளூரில் என்ன இருக்குது, கதப்பாக இருக்குது, அதுக்கு நெருப்பு தேவை. அந்த நெருப்பில் மாட்டி விலங்குலாம் செத்து போயிடுது. அந்த கறி எடுத்து சாப்பிட்றான், டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ சுட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சுட்டு சாப்பிட்றதுக்கும் அந்த கதப்பு உண்டு பண்ணுறதுக்கு, நெருப்பு மூட்டுறதுக்கு என்ன பண்ணுறான், நெருப்பை முதல்ல மனிதன் சிக்கி முக்கி கல்லை உரசி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். எந்த காலகட்ட மனிதன், பழைய கற்காலம். இதெல்லாம் கேள்வி. இதெல்லாம் எதில் வருது, பண்டைய கால இந்தியாவில் வருது. நம்ம பார்க்குறதுனா அது பண்டைய கால இந்தியா. இது வரலாறை நிறையா சுருக்கிட்டானுங்க. அந்த சுருக்கின வரலாறுலேருந்து வெங்கல காலம் வருது. வட இந்தியாவில் வெங்கல காலம். நிறைய வரலாறு வெளியிலே கொண்டு வர மாட்டேங்கிறானுங்க. அது இங்கிலீஷ்காரன் இருக்கும் கண்டுபிடிச்சதுனால அதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம். அப்போது புதிய கற்காலத்துக்கு அப்புறம் எது வருது, சிந்து சமவெளி நாகரிகம். இது இந்தியா முழுவதும் இருந்த நாகரிகம். இங்கிலீஷ்காரன் எதுவரை கண்டுபிடிச்சானோ அதோடு நிறுத்திக்கிட்டானுங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு கீழடி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது, பயங்கரமான தொடர்பு இருக்குது.
வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிறானுங்க. ஏன்னாக்கா இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த இந்த ஆரிய குரூப் என்ன பண்ணுறான், அவனுடைய நாகரிகமாக இதை கட்டமைக்கிறானுங்க. வேத நாகரிகம் இருக்குல்ல, இந்திய நாகரிகம் வேறு, வேத நாகரிகம் வேறு. அவனுங்க நான் எங்கள்கிட்ட இருந்தால் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறானுங்க. வேதத்துக்கும் திராவிடர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா? சரி, அதனால் வரலாறு வந்து திரிக்கிறானுங்க அவனுங்க. பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் முடித்தவங்க யார் யார்? புரியுதா? கதை கேட்டு படிங்க, புரிய ஆரம்பிக்கும். ஏன் சார் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு? இப்போ பேரை கூட மாற்றுறாங்க, சரஸ்வதி, சிந்து சரஸ்வதி நாகரிகம். ஏன்னா இவனுங்க வேதத்தை, இந்த வேத காலம் இருந்ததுக்குன்னு எவிடன்ஸ் தேடுறானுங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. போடு இருக்கிறத என்ன பண்ணு, பேரை மாற்று அப்படின்னு மாற்றுறானுங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே திராவிட நாகரிகம் இருந்ததுக்கு எவிடன்ஸ் கிடைக்கிது, அந்த ஆராய்ச்சியெல்லாம் நிறுத்துறானுங்க. ஆராய்ச்சி பண்ணாது, ஐயோ வேண்டாம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி, அது வேத நாகரிகத்துக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம கீழடி இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்பு இருக்குது. அப்போ வேறு மாதிரி போயிடும், நம்ம வேத நாகரிகத்தை போய் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதை நிறுத்தினானுங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அப்புறம் தான் கீழடி ஆய்வு செஞ்சாங்க. நீங்களாம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நடந்த விஷயம் அதெல்லாம். இப்போ 5-6 வருஷத்துக்கு நடந்த விஷயம். சரியா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பழைய புத்தகத்தில் என்ன சொல்கிறானோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு வெங்கல நாகரிகம். கேள்வி இதெல்லாம் வெங்கல காலம். ஏன்னா கருவி எதை பயன்படுத்தியிருப்பான்? வெங்கலத்தை பயன்படுத்தியிருப்பான். இங்கிலீஷில் பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் எதையும் கலந்தால் கிடைக்கும், செம்பும் டின்னும். எல்லாமே கேள்வி, இது கெமிஸ்ட்ரி கொஸ்டின். இது செம்பு, டின்னு, தகரம், காப்பரும் டின்னு, தகரமும் கலந்த கலவை பிரான்ஸ். ஏன்னா செம்பு தான் மனிதன் பயன்படுத்தின முதல் உலோகம் செம்பு. இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் ஃபஸ்ட்டு அதை தான் பயன்படுத்தியிருப்பான். அப்புறம் காலப்போக்கில் ஆய்வில் செம்பு கூட எதை கலக்கிறான்? டின்னை கலக்கிறான். அதோட கொஞ்சம் வலிமையாக இருக்குது. இதோட செம்போட வலிமையாக இருக்குது. அப்போ அந்தளவுக்கு இன்னையிலேருந்து இவனோட காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிமு 4000 கிமு 1500 வரைக்கும். கிமு தான் இங்கிலீஷில் பிசி. ஏன் சார் இந்த பேர் வந்துச்சுன்னா, சிந்து சமவெளி இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தோம்ல சிந்து சமவெளி அதோட துணையாறுகள் பாயிறாங்க. அந்த ஏரியாவில் தான் அந்த நதிக்கரைகளில் தான் இந்த நகரங்கள்லாம் இருக்குது. ஹரப்பா, மொகஞ்சதாரா, லோத்தல், சங்குதாரோ, பனாவலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட நகரம். இங்கிலீஷ்காரன் இருக்கிறப்ப கண்டுபிடிச்சது. இவனுங்களாக இருந்தால் அவ்வளோதான். முழு சோத்தில் முழு பூசணிக்காக சோத்தில் இப்போ போய் மறைச்சிட்டு இருக்கிறானுங்க. அதே யூஜிசி, இஜிசி, புதிய கல்விக் கொள்கை. எதிர்கட்சி தலைவர் சோனியா காந்தி கூட சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இவனுங்க வரலாறை திரிக்கிறதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. நேற்று இந்து பத்திரிகையில் போட்டிருக்கான், எடுத்து படிங்க. அரசியல் கிடையாது, உண்மையான வரலாறு இதெல்லாம். அதெல்லாம் அவங்களாம் தெரிஞ்சதுனால பேசுகிறாங்க. நம்ம தான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறோமே, அதான் பிரச்சனையே. மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்தால் போதும், அந்த மாதிரியே தயார் பண்ணிட்டானுங்க. சிந்திக்கக்கூடாது. இந்த பகுதியில் தான் அந்த நகரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பாகிஸ்தானில், பெரும்பாலும் பாகிஸ்தானில் இருக்குது. அதோடு தொடர்புடைய தான் கீழடிலாம். அங்கே உள்ள எழுத்துக்கள்லாம் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அதை விட்டுட்டு மகாபாரதம் நடந்ததுக்கான எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கானுங்க வட இந்தியா ஃபுல்லாக. கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கல, என்னடா பண்ணுறது? ஏகப்பட்ட கோடி பணம் செலவு பண்ணியிருக்கானுங்க. ஏடா பண்ணலான்னு பார்க்குறப்ப மாற்று, பேரை மாற்று. இங்கே ஸ்டிக்கர் மாற்றினானுங்கள, இங்கே வெள்ளம் வந்தப்போ சென்னையில் அது மாதிரி பேரை மாற்றுன்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்புறம் எதிர்கட்சி நம்ம ஆளுங்களாம் வச்சு அடித்த உடனே அப்புறம் பேசாமல் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. சரி, இந்த நதி சிந்து நதி அதை சுற்றியில் இருந்ததுனால தானே அதுக்கு பேர் சிந்து சமவெளி நாகரிகம். ஒரு 600-700 நகரங்கள், நகர வாழ்க்கை. அப்போவே சும்மா இல்லை, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.
சரியா? அது வருது. அதுக்கப்புறம் இவனுங்க நிறுவுறானுங்க, இது சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் வந்து என்னது சிந்து சமவெளி, இன்னொன்று ஹரப்பா நாகரிகம், அல்லது சிந்து சமவெளி நாகரிகம். அதோட காலம் வெங்கல காலம். சரியா? என்ன பொருளை பயன்படுத்தினான்ற அடிப்படையில் பீரியட் எது? கிமு 4000லேருந்து 1500 வரைக்கும். அடுத்தது இப்போ பிரேக்கப் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வேத காலம். வட இந்தியா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேத காலம் இதெல்லாம் இவனுங்களாம் உருவாக்கின வரலாறு. வேதிக் ஏஜ் இந்தியாவுக்கு பிடிச்ச ஒரு மோசமான காலம் இதுதான். இந்தியாவுக்கு பிடிச்ச பீடை எல்லாமே இந்த காலத்தில் தான் உருவாயிருக்கு. சரியா? வேதிக் ஏஜ் பார்ப்போம். இதோட பீரியட் கிமு 1500லேருந்து கிமு 600 வரைக்கும் பிசி. இந்த வேத காலத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. பிரேக்கப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் டீட்டெயில்டாக வருவோம், பார்ப்போம். அடுத்தது வேத காலம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. முந்தைய வேத காலம், ஏர்லி வேதிக் பீரியட். கிமு 1500லேருந்து கிமு 1000 வரைக்கும். கிமு 1500 முதல் கிமு 1000 வரைக்கும் அதில் பிரியுது. ஓகேவா? ரைட். அடுத்து பிந்தைய வேத காலம். லேட்டர் வேதிக்கு பீரியட் அல்லது ஏஜ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. கிமு 1000லேருந்து பிசி இங்கிலீஷில் கிமு 600 வரைக்கும். இதில் முந்தைய வேத காலத்தில் இதில் ஏன் சார் வேத காலம்னு பேர் வைக்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது வேதம், அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதனால தான் அதுக்கு பேர் வேத காலம். எந்தெந்த வேதம் இருக்குது? ரிக், யஜூர், சாமம், அதர்வணம். இதில் பழமையான வேதம் வந்து இது. ஆனால் உண்மையாக அந்த காலகட்டத்தில் வேதம் எதுவும் எழுதலை. இந்த வேதம் முழுவதும் வட இந்தியாவோட தொடர்புடையது, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. பின்னாடி வந்து நுழைச்சி விட்ருவானுங்க. வட இந்தியர்களுக்கு அங்கே சம்மந்தம் இல்லை, வெளியிலேருந்து வரானுங்க ஒரு குரூப்பு, அவங்க தான் ஆரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறையா எங்கெங்கெல்லாம் நிறைய தியரி சொல்கிறானுங்க. இந்த மத்திய ஆசியாவில் இங்கே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுங்க மேய்ச்சல் நிலங்களை தேடி உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் யார் இருக்காங்க? இதுக்கு முன்னாடி யாரை விட்டோம்? இப்போ சிந்து சமவெளி மக்கள். கதையை பிடிச்சிட்டு வாங்க, நீங்கள் தனித்தனியாக கொஸ்டினாக பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி வட இந்தியாவில் யாரை பார்த்தோம்? சிந்து சமவெளி மக்கள். அவன் கூட அவன் கலக்கிறான், கலந்து புதிய ஒரு நாகரிகம். அதுதான் யார்? வேதம். மெயினாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆண்கள் மட்டும் வரான். அங்கேருந்து இங்கே உள்ள மக்கள் அடித்து கொண்டுட்டு நிறைய பேரை துரத்தி விட்டுறான். அதில் கொஞ்சம் பேர் ஓடி வந்தவன் தான் இங்கே தென்னிந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிச்சு இந்த இடத்துல ஓடவும் கிடையாது. இவன் இங்கே இருந்தப்பயே சமகாலத்தில் இருந்த இந்த பூர்வீக குடி மக்கள், அவங்க தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திராவிடன்னு பேரை கட்ட அலறுவானுங்க அவனுங்க. அவனுக்கு தான் அலறணும், ஆனால் திராவிடர்கள் அலற மாதிரி ஆக்கி விட்டானுங்க. நீங்களே அலறீங்க அந்த மாதிரி பொய்யா சொல்லி சொல்லி. ஏன்னா உன்னுடைய இதை அழிக்கணும். வேதிக் மேக்ஸுன்றான், அந்த மேக்ஸுன்றான், இந்த மேக்ஸ். வேதத்தில் மேக்ஸும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. 4 பேரை திட்டி இருக்கும், அது வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? உங்களானா நம்ப வச்சுட்டானுங்க. ஆமாம், நேற்று ஒரு கூமுட்டை அதெல்லாம் படிக்க வைக்கணும். என்னது அப்புறம் பகவத்கீதை மகாபாரதம்லாம் தெரிஞ்சு தான் ஸ்கூலில் விட்டு அவன் வெளியில் அனுப்பணுன்றான் ஒரு கூமுட்டை. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதை போய் எடுத்து படித்து பாருங்கள். எல்லாம் அண்ணன் தம்பிங்களை கொலை பண்ணுறது, கற்பழிக்கிறது, திருடுறது, இதே தான் இருக்கும். அதில் கடவுளே சொல்லி கொடுப்பாரு, அண்ணனை போய் வெட்டுறா அப்படிமா கடவுள். எடுத்து படித்து பாருங்கள். ஆமாம், கேட்டாக்கா அது வந்துட்டு என்னதான், அது உன்னோட கடமை, நீ செய்ய வேண்டியது அப்படின்னு.
அப்படி தான் இருக்கும் பாருங்கள். அது புனித நூலுன்ட்டானுங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் கொண்டு வந்தது அவனுங்க. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சரி, அங்கேருந்து வந்தவங்க ஆரியன்ஸ் கலக்கிறாங்க. அப்புறம் இங்கே உள்ள பெண்களோட சேர்ந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறாங்க. அப்படி உருவானது அது அடுத்தது. அவங்கள தான் ஆரிய நாகரிகம். வேதங்களை உருவாக்குறான். முதல் வேதம் எது சார்? முந்தைய வேத காலம் இருக்குல்ல, அப்போ சிந்து சமவெளி மக்கள் எங்கே இருந்தாங்களோ அங்கே மட்டும் அவங்க அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கிது. முந்தைய வேத காலத்தில் சிந்து சமவெளி மக்கள்கிட்ட இருந்தால் எல்லாம் கற்றுக்கிறானுங்க இவனுங்க. ஏன்னா அவன் யார்? வேதகால மக்கள் யார்? நாடோடி மாடு மேய்க்கிறவன். சிந்து சமவெளி மக்கள் அட்வான்ஸ்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய வீடு கட்டி அப்போயே டாய்லெட்லாம் இருந்திருக்காங்க. இப்போ இங்கே எத்தனை பேர் வீட்டுக்கு நம்ம ஊரில் டாய்லெட்லாம்? வட இந்தியாலாம் டாய்லெட்டே இல்லை. அப்போயே வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருந்திருக்கானுங்க. குளியலறை, பாத், இது ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கு. படிச்சிருப்பீங்க பெரிய குளம்னு. உங்கஞ்சாரா சிந்து சமூகத்தில் பெரிய குளம், கிரேட் பாத் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இங்கிலீஷில். ஆமாவா? என்னது அது கிரேட் பாத்னா? ஸ்விம்மிங் பூலு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போவே மாடி வீடு கட்டி வாழ்ந்துருக்கான். இது சிந்து சமவெளி மக்கள். ஆரியன்ஸ் யார்? மாடு மேய்க்கிற குரூப்பு. மாடு மேய்ப்பான், அப்படியே போவான், மரத்தடியில் தங்கிக்குவான், அப்படியே வந்துக்கிட்டு இருப்பான். யார்கிட்ட இருந்து யார் நாகரிகம் கற்றுருப்பா? அப்படியே மாற்றுறானுங்க இவனுங்க. ஆரியன்ஸ்கிட்ட இருந்து தான் இவனுங்களாம் கற்றுக்கிட்டானுங்க நாகரிகத்தை அப்படின்னு. அப்படி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். சரியா? உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாம். அப்போ அங்கே செட்டில் ஆகி இங்கே இருக்கானுங்க. அப்போ முந்தைய வேதகால மக்கள் சப்த சிந்து ரீஜன் சொல்லுவாங்க. கேள்வி இதெல்லாம். முந்தைய வேதகால மக்கள் எந்த பகுதியில் குடியேறி இருந்தனர்? அங்கேருந்து வரீங்க, ஜாகிரபியோடு படிக்கணும், அப்போ தான் புரியும். வந்தோடனே சிந்து அதோட நதி, 7 நதி. சத்தனை 7 தானே. சிந்து அதோட துணையாறு ஒரு 6. ஸோ 7 நதி, 7 நதிகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் முந்தைய வேதகால மக்கள் இருந்தாங்க. அடுத்தது முந்தைய வேத காலத்தினுடைய எண்டில் இரும்பு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த ஏரியா கங்கை நதி ஓடுதில் இதெல்லாம் பயங்கர வளமான மண். அங்கேருந்து இங்கே இடம் பெயர்றானுங்க. எப்போ? பிந்தைய வேத காலத்தில். கேட்பாங்க, பிந்தைய வேதகால மக்கள் அல்லது வேதகால மக்கள், வட இந்தியர்கள், வேதகால மக்கள் சப்த சிந்து ரீஜன்லேருந்து கங்கை பகுதிக்கு குடியேறிய காலம் எதுன்னு கேட்பாங்க. எந்த காலம்? பிந்தைய வேத காலம். அப்போ தான் இரும்பு பயன்படுத்துவாங்க. இரும்பு பயன்பாட்டுக்கு வருது. முந்தைய வேத காலத்தினுடைய இறுதி, பிந்தைய காலத்தினுடைய ஸ்டார்டிங். இரும்பு பயன்படுத்துகிறோம். அயன் ஏஜ் கேட்பாங்க. வேதகால மக்கள் என்ன காலத்தோடு தொடர்புடையது? பீரியட் வச்சிங்கன்னா இதுலேருந்து இது 1500லேருந்து 600 வரைக்கும். வேதகால மக்கள் நாகரிகம் வெங்கல நாகரிகமா, செம்பு நாகரிகமா, இரும்பு நாகரிகமான்னு கேட்டால் என்ன நாகரிகம்? இரும்பு நாகரிகம். எல்லாமே கேள்வி. சரியா? ரைட். இரும்பு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏரியாவுக்கு வராங்க. வளமான மண், காற்றெல்லாம் அழிக்கிறான், விவசாயம் பண்ணுறான், செல்வ செழிப்பு கொளிக்குது. இங்கே தான் முதல்ல பிந்தைய வேத காலத்தில் வர்ணாசிர முறையை உருவாக்குறானுங்க. ஒரு குரூப் வேலையே செய்ய மாட்டான், மற்றவன் எல்லாம் அவனுக்கு கீழே வேலை செய்யணும். சரியா? பிராமணா, வைசியா, சத்திரியா, அடுக்கு வைசியா, சூத்ரா. சூத்ரானா எல்லாம் தெரிஞ்சவன் வந்தான் எல்லா வேலையும் செய்யணும். சரியா? அடிமட்டத்தில். அதுக்கு மேலே இவன் இருப்பான். இவன் உற்பத்தி செய்கிற பொருள்லாம் பக்கத்து ஊரில் கொண்டு போய் விற்பான். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்பான். அடுத்து இவன் அந்த நாட்டை பாதுகாக்கணும், பஞ்சாயத்து பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இவன் கடவுள்கிட்ட உங்களுக்காக பேசுவான், புரோகிதம் பண்ணுவான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். கடவுளுக்காக உங்கள்கிட்ட என்ன பண்ணுவான்? அவங்களுக்காக, கடவுளுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவன் செஞ்சானா முடிஞ்சு போச்சு. இவன் எல்லாரும் அவனுக்காக உழைக்கணும். ராஜா தான் பஞ்சாயத்து பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் பண்ணுவார். அப்போ அந்த சமூகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? வேலையே செய்யாமல் இவன் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுவும் அவங்க வீட்டு ஆண்கள், பெண்களுக்கெல்லாம் கிடையாது. பெண்கள் அவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அதுக்கு நிறையா கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அப்போ ஜாதி கொடுமை உருவான காலம் எது? இங்கே தான். அதேமாரி பெண்கள் பீடை பிடித்தவர்கள், ஒரு குடும்பத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறானுங்க? வேதத்தில் எழுதி வச்சுருக்கானுங்க. அப்போ பெண் அடிமைன்ற முறை எங்கே தான் வருது? இங்கே தான் வருது. பெண்கள் கல்வி கற்றுக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, எல்லாமே அங்கே தான் வருது. இந்தியாவில் எப்போ நமக்கு தெரிஞ்ச சொத்து, பெண்களுக்கு சொத்து கொடுக்கணுன்னு எப்போ வருது?
எப்போ வருது? 1989 தான் முதல்ல சட்டமாக கொண்டுட்டு வராங்க. எங்கே? அது வரைக்கும் அப்பாவோட சொத்தில் பெண்களுக்கு பங்கு கிடையாது, நீ ஏன் சம்பாரித்து வாங்கிக்கலாம், அப்போ வரைக்கும் இருந்துச்சு. யார் கொண்டு வரா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாவோட சொத்தில் பொண்ணுக்கும் சம பங்கு இருக்குது அப்படின்னு வருது. அப்படி எப்போ உருவானது அது? இங்கே பாருங்கள், 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான அந்த கதை இப்போ தான் உடையுது. இன்னும் மக்களோட மனசுலேருந்து உடையலை நிறைய பேர்த்து மனசில். அப்பா அம்மாவே பிள்ளைக்கு எதுக்கு சொத்து, பையனுக்கு தான் எழுதி வைப்பேன்னு சொல்கிறாங்க சட்டம் இருந்துமே. ஏன்னா 3000 வருஷமாக அவங்க பரம்பரையாக சங்கிலி இருக்குது, அந்த மனசில் போட்டு வச்சுருக்கானுங்க. அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துட்டானுங்க. அது உடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்குமா? லேட்டாகும், உடைக்கணும். அதுக்கு தான் வரலாறு ஒழுங்காக புரிஞ்சு படிக்கணுங்கிறது. நம்மளை தான் மனப்பாடம் தானே பண்ண வச்சுருக்கானுங்க. அதான் பிரச்சனையே. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை. அதேமாதிரி ஜாதி கட்டமைப்பு இருக்கா? இப்போ கூட நேற்று எங்கேயே ஜாதி கலவரமாமா சேலத்தில். அதெல்லாம் இதெல்லாம் தான் உருவானது. இடம் எங்கே? அதுக்கு பின்னாடி காரணம் சொல்கிறான், வேறு காரணம். ஏன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் நீங்களாம், அதனால் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். நீ அந்த பாவத்தெல்லாம் என்ன பண்ணும்? எந்த ஜாதியில் பிறக்குறியோ அந்த ஜாதியில் என்ன பண்ணும்? அந்த ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு அடுத்த பிறவியில் நீ அடுத்தடுத்து பிறந்து மேலே வந்து கடைசியில் எனக்கு என் வீட்டு பொம்பளையாக பிறந்து அப்புறம் எனக்கு பணிவிடை செஞ்சு அப்புறம் தான் நீ பிராமணனாக பிறக்கலாம். அதுக்கப்புறம் பிராமணனாக பிறந்துட்டுனா அப்புறம் நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். எல்லாம் அல்டிமேட் அங்கே தான். இதுதான் அதோட சித்தாந்தம். அப்போ யார் பேரை வச்சு அடிமையாக வச்சுருக்கான்? கடவுள் பேரை வச்சு. இந்த மாதிரி வேறு எந்த மதத்துலையுமே இருக்காது. எல்லோரும் சமம்னு சொல்கிறது தான் மற்ற மதமாக இருக்கும். இங்கே மட்டும் தான் என்னது? அதனால தான் அதை பிராமணிசம்னு சொல்லுவாங்க. இந்து மதம் கிடையாது இது, பிராமணிசம். அவங்களுக்கு அந்த பிராமண ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஏதாவது ஒன்றா நீங்கள் என்ன பண்ணுவோம்? அவன்கிட்ட போய் சொல்லிங்க, அவர் கடவுள்கிட்ட சொல்லி உருட்டுவார், நட்சத்திரத்தை பார்ப்பார், அதை பார்ப்பார், எல்லாம் பார்த்து உங்களுக்கு தீர்வு கொடுப்பார். யாருக்கு சாதகமாக கொடுப்பாரு? உனக்கு சாதகமாக கொடுப்பாரு, நான் காசு வாங்கிக்குவேன். ஜாதகம்னா என்ன அர்த்தம்? ஏதோ பாவம் மனசு அடிபட்டு வந்திருக்கிறேன். எப்போ போவ ஜோசியரை பார்க்க? கஷ்டத்தில் தான் போவேன். அப்போ இது பண்ணுப்பா, உனக்கு நல்லது நடக்கும், பரிகாரம் பண்ணு, எவ்வளோங்க ஆகும்? ஆள் பார்ப்பான், கையில் செயின் கீன்னு எல்லாம் வெயிட்டாக இருந்தீங்கன்னா தீட்டிடுவான். 1 லட்ச ரூபா வாங்கன்றுவான். வாங்கிட்டு பரிகாரம் செஞ்சுருவான் எல்லாம். சரி ரைட். அப்புறம் இதான் இப்போ இந்த மாதிரி நிறையா சமூக கொடுமையெல்லாம் இருக்குல்ல, அது உருவானது இங்கே தான். பெண்ணடிமை, அதுமாதிரி கல்வியெல்லாம் எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது. நான் மட்டும் தான் படிச்சுக்குவேன். கல்வினா வேறு ஒன்றும் இல்லை, மந்திரத்தை நான் மனப்பாடம் பண்ணுவேன், என் பையனுக்கு கற்றுக் கொடுப்பேன். என் வீட்டு பொண்ணுக்கு கூட கிடையாது அந்த மாதிரி. அப்போ கல்வி மறுப்பு, பெண்ணடிமை, ஜாதிய கட்டமைப்பு இதெல்லாம் உருவாகிறது எங்கே? பிந்தைய வேத காலம். அது எங்கே உருவாகுது? வட இந்தியாவில் கங்கை சமவெளியில். அப்புறம்தான் அது அப்படியே ஊடுருவி வரும். சரியா? ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் பேரை சொல்லி உள்ளே பூந்துருவானுங்க. எல்லாம் கடவுள் பேரை சொல்லி தான் அந்த மாதிரி. அடுத்தது அதெல்லாம் உருவாகுது. அப்புறம் சதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதி இல்லையா? உடன்கட்டை ஏறுதல் தமிழில் சதி. என்னது? பெண்கள் முதல்ல சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு வயசுக்கு வரதுக்கு முன்னாடி கல்யாணம் என்னன்னே தெரியாது, கல்யாணம் பண்ணி விட்ருவாங்க. அவங்க அப்பாவுக்கு யாரை பிடிக்குதோ அவன் தலையில் கட்டி விட்ருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, 7-8 வயசில் இறந்துடும். அப்போல்லாம் நோய், இப்போல்லாம் தடுப்பூசிலாம் இல்லைல்ல. அதெல்லாம் சொல்லுவாங்க, 16 பேர் பிறந்தாங்கனாக்கா 5 பேர் மிஞ்சுறதே கஷ்டம். சின்ன வயசுல எல்லாம் இறந்துருவாங்க. நோயெல்லாம் வருதில்ல, அம்மை நோய் அதெல்லாம் வந்துன்னா காலி ஆயிடுவாங்க. ஏன் மலேரியா வந்தாலே செத்து போயிடுவான், ஊரே காலி ஆயிரும். அப்போ இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணுக்கு அப்போ தான் 10 வயசு, 12 வயசில் செத்து போயிட்டான். அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி. அவனை எரிக்கும் பொழுது இந்த பொண்ணையும் கை காலெலாம் கட்டி சிதையில் போட்டுருவாங்க சொந்தக்காரங்களே. இப்போ வரைக்கும் இருந்தது. இங்கிலீஷ்காரன் தான் ஒழிக்கிறான் அதை. அதான் சதி அதெல்லாம் வருது. இந்த இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடைகள் எல்லாமே அப்போ உருவானது தான். இதை தான் நம்ம காப்பாற்றணும்னு இன்றைக்கி ஒரு குரூப் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசாங்கத்தில். சனாதனத்தை போட்டுருவோன்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே. சனாதனம்னா இதெல்லாம் தான் சனாதனம். வேதங்களில் சொல்லியிருக்கு, அதில் சொல்லியிருக்கு, ஃபாலோ பண்ணு இதை அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எந்த காலத்தில் போயிட்டுருக்கான் அவன்? இந்தியாவே எங்கே அனுப்பிட்டான்? ராக்கெட்டு சூரியன் வரைக்கும் அனுப்பியாச்சு.
இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறான். அவன் ஏஐ, சாட் ஜிபிடி, கம்ப்யூட்டர் நமக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருது. இவனுக்கு இன்னும் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ தெரிஞ்சு வச்சதை வச்சு ஓட்டி உருட்டிகிட்டு இருக்கிறானுங்க. அதான் புதிய கல்வியெலாம், நேஷ்னல் எஜுகேஷன். உண்மையான வரலாறு தெரிஞ்சவன் அவன் அதை ஏற்றுக்க மாட்டான் எவனும். அதில் இதெல்லாம் சொல்கிறானுங்க. சரியா? சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் வட இந்தியாவில் ஓகேவா. அடுத்தது பேரரசுகளின் தோற்றம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிந்தைய இடைக்கால இந்தியாவில் மக்கள்லாம் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்களா. அப்புறம் அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, யாகம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பசுமாடு கிசுமாடெலாம் அடித்து போட்டு சாப்பிட்றது. யாகம் நடத்துகிறாங்களா, அப்போது நெய் மட்டும் ஊற்றுவான். அப்போ மாட்டையை வெட்டி போட்டுருவான். உள்ள 10 மாடு 20 மாடு உட்காந்து வெட்டி போட்டுட்டு சோமபானம் சுறாபானம்லாம் அடித்து பயங்கர என்ஜாய்மெண்ட். யார் நடத்துகிறானோ அவன். கால்நிலையெல்லாம் அழியக்கூடிய சூழல். மக்கள்லாம் எல்லோரும் அந்த அவனோட குரூப் பார்த்திங்கன்னா அவன் வீட்டு ஆண்கள் மட்டும்தான் சமூகத்தை எல்லாத்தையும் அடிமையாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சில சத்திரியர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கீழே அதான் ராஜாக்கள், புத்தர், மகாவீரர், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். என்னடா இவனுக்கு இப்படியே உட்காந்து தின்னுட்டு நம்மளெல்லாம் அடிமையாக வச்சுட்டு இருக்கான்னு சிந்திக்கிறாங்க. அதை கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு விடை தேடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது கடவுளும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவனுங்க கடவுள் பேரை வச்சு என்ன பண்ணுறானுங்க, நம்மளை ஏமாத்துறானுங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. அதில் முக்கியமானவங்க 2 பேர் தான் புத்தரும் மகாவீரர். சரியா? அவங்களுடைய காலம் புத்தர் புத்திசம், ஜெயினிசம். எதில் உள்ள பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக வந்தவங்க, பிந்தைய வேத காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்காரது சிந்தனையாளர்கள் தான். யார்? புத்தரும் மகாவீரர்லாம் வராங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அதில் மக்களால் அதிகமாக ஏற்றுக்கிட்டவங்க புத்திசம், புத்தம், சமணம். சமணத்தில் நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, தீர்த்தங்காரர்கள். 24வது தான் மகாவீரர். புத்திசம், ஜெயினிசம். இங்கே நம்ம சேலத்தில் நிறைய சேட்டுன்னு சொல்கிறாங்களா, ஜெயின். சமண மதத்தை பின்பற்றவன் தான் யார்? சேட்டு. நீங்கள் வட இந்தியாவிலேருந்து வந்து எல்லாத்தையும் சேட்டுன்றானுங்க, வட இந்தியாவிலேருந்து வந்து எல்லாத்தையும் இந்திக்காரன்றானுங்க. இன்னொன்று, வட இந்தியா எவனுக்குமே தாய்மொழி இந்தி கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. வட இந்தியா எவனுக்குமே தாய்மொழி இந்தியே கிடையாது. பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறான். நம்மளும் வட இந்தியாவில் வந்து அவன் யார்? இந்திக்காரன், சேட்டுன்றது. சமண மதத்தை எவன் பின்பற்றானோ அவன் தான் யார்? சேட்டு. அவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க, விவசாயம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு பார்ப்போம், தெரிஞ்சுக்குவோம். விவசாயம் செய்ய மாட்டாங்க, வியாபாரம் செய்வாங்க, கந்து வெட்டி கொடுப்பாங்க. ஏன்னா விவசாயம் செய்யக்கூடாது. ஏன்னு பார்ப்போம், பின்னாடி டீட்டெயில் தான் பார்ப்போம். அப்போ புத்திசம், ஜெயினிசம். இந்த காலகட்டத்தில் தான் சூத்திரன் தான் ராஜாவாக இருக்கணும். சத்திரியன் தான் ராஜாவாக இருக்கணும். பெண்கள் கல்வி கற்கக்கூடாது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உடச்சி அவங்களுக்கு கல்வி கற்றுக்கலாம். சரியா? யார் வேணாலும் ராஜாவாகலாம். எல்லாமே இவங்க கொண்டுட்டு வராங்க. மக்கள் எல்லாரும் அந்த பிராமணிசத்தை விட்டுட்டு எங்கே ஓடியாராங்க? புத்த மத, சமண மதத்தை பின்பற்றுறாங்க வட இந்தியா ஃபுல்லாக. அந்த காலகட்டத்தில் பேரரசுகள் உருவாகும். பேரரசுகளின் தோற்றம். எம்பையர் அப்படிம்பாங்க. பேரரசு வட இந்தியாவில் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் மகதன்னு சொல்லுவாங்க. மகதனா இந்த ஏரியா தலைநகரத்தோட பேர், நாட்டோட பேர். நிறையா சிற்றரசு மகாஜனபதங்கள்னு சொல்லுவாங்க. ஜனப்பதம்னா அது ஒரு நாடு, குட்டி நாடுன்னு வச்சுக்கோங்க. செஃப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி நாடு. சேலமே ஒரு நாடு அப்படி வச்சுக்கோங்க. அவன் சொல்கிற போல பயங்கரமாக இந்த அகண்ட பாரதம், விரிந்த பாரதம் அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய நாடெல்லாம் அப்போவே சாத்தியமே கிடையாது. இந்த ஊர் மக்களா இது ஒரு நாடு, அவ்வளோதான். அதனால தான் பாருங்க, நம்ம ஊரில் நாடுன்னா நிறைய பேர் வளநாடு, கைகாட்டின்னு சின்ன சின்ன ஊருக்கு பேரே நாடுன்னு தான் வச்சுருப்பான். நிறையா ஜனபதங்கள் ஒன்று சேர்ந்து மகா ஜனபதமாக மாறும். நிறையா குட்டி நாடு இருக்குல்ல, ஏன்னா அங்கே வச்சுருப்பான். அந்த வேதத்தில் சொல்லியிருப்பான், ராஜாவோட முக்கியமான கடமை என்ன சார் அப்படின்னா நாடு பிடிக்கணும், பக்கத்தில் உள்ள நாட்டெல்லாம் அவன் கண்ட்ரோல் கொண்டுட்டு வரணும். அப்போ ஒரு ராஜா அங்கே வலிமையாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதான் ஒரு இந்தியா,
இந்த நாடு வந்துட்டு இங்கே உள்ள ராஜா வலிமையாக இருக்கான், அவன் பக்கத்து நாடெலாம் போய் பிடிப்பான். ஃபஸ்ட்டு பதங்கள், நிறையா பதங்கள் சேர்ந்து ஜனபதமாக மாறும், நிறையா ஜனபதங்கள் சேர்ந்து மகா ஜனபதமாக மாறும். அது மாதிரி ஒரு 16 மகா ஜனபதங்கள் இருக்கும் வட இந்தியாவில். மகதம், வஞ்சி, காஞ்சி, அந்த மாதிரி ஒரு நிறையா இருக்கும். வச்சி, உஜ்ஜைன், இந்த மாதிரி இருக்கும். 16 மகா ஜனபதங்கள். அதை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா புத்த மத சமண மத நூல் இருக்குல்ல, அதில் சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு தெரியுது. அந்த 16 மகா ஜனபதங்களில் எப்போ எந்த காலகட்டம், கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம், கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம், வேத காலத்துக்கு அப்புறம் வந்துக்கிட்டு இருக்கோம். புத்த மத சமண மதம் அவங்க உருவான காலத்தில் தான் இது பேரரசு உருவாகுது. பேரரசு உருவாகிறதுக்கு முன்னாடி மகா ஜனபதங்கள் இருக்குது. பேரரசு எம்பையர்னு சொல்லுவாங்க. பெரிய லேண்டு ஆட்சி செஞ்சாக்க அதுக்கு பேர் எம்பையர், பெரிய லேண்டு. சரியா? சின்ன லேண்டு இருந்ததுனாக்கா கிங்டம், அதோட சின்ன லேண்டுனா செஃப்டம். சிற்றரசர், அரசர், பேரரசர். ஓகேவா? சின்ன லேண்டாக இருந்ததுன்னா சிற்றரசர். நம்ம இங்கே படிச்சிருப்போம்ல, தமிழில் வரும், பாரி, ஓரி, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் சிற்றரசர். அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? கடையல் வள்ளல் இன்னொரு பேர் சிற்றரசர் தானே. வேலியர் வேளாண்மை செய்கிறது, ஓகே. நிலக்கிழார், அப்படி சொல்லாமா? சரி, ரைட். ஏதோ சிற்றரசர், சின்ன ஏரியாவுக்கு ராஜா. சிற்றரசர், இங்கிலீஷில் செஃப்டம். நிறையா சிற்றரசர்கள் ஒரு அரசர் கண்ட்ரோலுக்கு வந்தான் அப்படின்னாக்கா அந்த அரசர் அரசர். கிங்டம், கிங்கு, லேண்டை வச்சு நிறையா கிங் இருப்பான். அவனுக்கு மேலே ஒருத்தன் கிங் இருப்பான். அவன் தான் யார்? பேரரசர், எம்பரர். அந்த பேரரசர் சொல்கிறத யார் கேட்பாங்க? அரசர் கேட்பான். அவனுக்கு கீழே உள்ள அரசர். அரசர் கீழே நிறையா சிற்றரசர் இருப்பான், செஃப்டம், அந்த ஊருக்கு தலைவர். அவன் என்ன பண்ணுவான்? அரசர் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்பான். இப்போ இருக்குல்ல, பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, அப்புறம் கலெக்டரு. கலெக்டர் கீழே யார் வரா? தாசில்தார் வருவான். தாசில்தார் கீழே யார் வரா? ஆர்ஐ, விஏஓ, அந்த மாதிரி. ஓகேவா? ரைட். அப்போ ஏரியா வச்சு இப்போ இந்த மகாஜனபதம் 16 மகாஜனபதம் இருக்கா, அதில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி நடக்கும். கடைசியாக மகதம் எல்லா மகாஜனபதங்களையும் அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான். மகதம், பேரரசுகளின் தோற்றத்தில் மகதம். கேள்வி கேட்பான், மகதம் ஏன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். மகதம் எங்கன்னாக்கா, இப்போ உள்ள பீகார் இருக்குல்ல, இன்னைக்கு இந்தியாவில் பின்தங்கிய மாநிலம் இது நாடு பீகார் தான். அந்த பீகார் தான் மகதம் அன்னைக்கு. அதை தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சவனுங்க தான் என்ன பண்ணுறானுங்க, வட இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுவானுங்க. அப்புறம் அங்கெல்லாம் போகும் இது வரைக்கும். அப்புறம் அப்படியே பறவை தென்னிந்தியாவுக்குள்ளே வருவாங்க. தமிழ்நாட்டை தவிர மற்றதெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். சரியா? யார் காலத்தில் சார் அப்படின்னாக்கா, அசோகர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, மரம் நட்டார்னு அவர். அதில் மொத்தம் ஒரு 4-5 பரம்பரை வருவாங்க. டைனஸ்டி அப்படிம்பாங்க. மகதங்கிறது நாட்டோட பேர். நாடு சின்னதாக இருந்தால் என்ன பேர், மீடியமாக இருந்தால் என்ன பேர், பெருசாக இருந்தால் என்ன பேர். பெருசாக இருந்தால் என்னது? எம்பையர். அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது டைனஸ்டின்னு சொல்லுவாங்க, பரம்பரை, வம்சம். டைனஸ்டி, பரம்பரை. தமிழில் இன்னொரு பேர் வம்சம். அந்த நாட்டுக்கு யார் ராஜாவாக இருக்கிறான்? இப்போ ராஜாவாக யார் இருக்காருன்னா, இப்போ ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அங்கே வந்துட்டு ராஜாவாக வராரு. அதுக்கப்புறம் அவனுடைய பையன் குப்புசாமி வராரு. அப்புறம் முனுசாமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வரானுங்க. கடைசியில் ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்புறம் 2-3 தலைமுறை கூட காலியாகலாம். இந்த ராஜா வீக்காக இருப்பான். இவனோட பவர்ஃபுல்லாக என்ன ஆகிருப்பான்? பக்கத்து நாட்டு ராஜா பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். அவன் இவனை தோக்கடித்து அவன் நாட்டை பிடிச்சிக்குவான். அல்லது இந்த ராஜா கீழே என்ன பண்ணியிருப்பான்? ஒரு மந்திரியோ தளபதியோ அவன் பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அவனை காலி பண்ணிவிட்டு இவன் ஆட்சிக்கு வந்துடுவான். அப்போ இங்கே 4 தலைமுறை யாரோட தலைமுறை? ராமசாமி தலைமுறை. 4 தலைமுறைக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்? மந்திரி அவனை தூக்கிட்டு இவன் ஆட்சிக்கு வந்துடுறான். அவன் கமலஹாசன் வச்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து கமலஹாசன் தலைமுறை, கமலஹாசன் டைனஸ்டி. புரியுதா? பரம்பரை, வம்சம். வார்த்தையை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இங்கிலீஷை பார்த்தா புரியாது. நாடு மகதம்,
பட் பரம்பரை யார் இந்த மாதிரி வரும். அது மாதிரி மகதம் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அரியங்கா டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. அரியங்கா வம்சத்துலேருந்து மகதம் நாடு பெருசாகிட்டே போகும். அரியங்கா, அப்புறம் சிசுநாகா, நந்தா, அப்புறம் மௌரியா, 4 பரம்பரை மகதத்தை ஆட்சி செய்யும்போது தானே அப்படியே பெருசாகிட்டே போகும். எத்தனை வம்சம்? அரியங்கா. கேட்பாங்க மகதம் எப்பொழுது பேரரசாக தொடங்கியது? புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அரியங்கா வம்சம், ஹரியங்கா வம்சம். எந்த நாடு? மகத நாடு. மகத நாட்டில் அரியங்கா வம்சத்துலேருந்து நாடு ரொம்ப பெருசாகிட்டே போகும். அதில் முக்கியமான ராஜாலாம் வருவான். யார் யாருன்னு பார்ப்போம். அடுத்தது சிசுநாகா வம்சம். அடுத்தது நந்த வம்சம். இந்த நந்த வம்சம் ஆட்சி செய்யும் பொழுது தான் அலெக்சாண்டர் அங்கேருந்து வந்திருப்பார், கிரேக்கிலேருந்து, கிரேக்க நாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் மௌரிய வம்சம், மௌரியன் டைனஸ்டி. மௌரிய வம்சத்தில் முக்கியமான ஆள் தான் யார்? அவங்க தாத்தா இருப்பார், சந்திரகுப்த மௌரியர். அப்புறம் பிந்துவா அவர் வருவார், பேர் அது ஒன்று. அதுக்கப்புறம் அவரோட பையன் தான் யார்? சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரான்னு நினைக்கிறேன். அப்புறம் யார்? அசோகர். அசோகர் காலத்தில் பெரிய பேரரசு. அப்பயும் தமிழ்நாட்டை டச் பண்ண முடியாது. சேர சோழ பாண்டியர்கள் இங்கே இருப்பாங்க, பெரியது. அப்போ உலகத்திலேயே பெரிய. அதே மாதிரி அசோகர் என்ன பண்ணுவார்? அது வரைக்கும் முன்னாடி சொன்னால ராஜாவோட முக்கியமான வேலை என்னது? நாடு பிடிக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? பக்கத்து நாட்டுக்காரெலாம் கொலை பண்ணணும், அவன் கூட பிறந்தவங்களாம் கொலை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இவர் அதெல்லாம் பண்ணுவார். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவார்? புத்த மதத்தை பின்பற்றுவார். இவர் புத்த மதத்தில் யாரையும் கொல்லாதரா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ண மாட்டார்? நான் யாரையும் கொல்ல மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன்னு முடிவுக்கு வருவார். யார்? அசோகர். முடிவுக்கு பண்ணிவிட்டு முதல் மக்கள் நல அரசு, மக்களுக்காகவே ரோடு வசதி செய்கிறது, தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கறது, சரியா? அப்புறம் மக்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் செய்கிறது. அப்படி மக்களோட நலனை மையமாக வச்ச முதல் அரசர் யார் சொல்கிறாங்க? அசோகர். அவரை பற்றி படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அசோகருக்கு அப்புறம் பின்னாடி வந்தவங்களாம் டம்மி பீஸாக போயிடுவான். அதுக்கப்புறம் இவரோட பேரனை அடித்து தூக்கிட்டு, இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டில். இது இப்போ நான் சொன்ன இவ்வளோ கதை எங்கே இருக்குது? கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து அசோகரோட பேரன் வரைக்கும் சொல்கிறேன், 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும். கிமு 1ஆம் நூற்றாண்டு. அதுக்குள்ளே நடந்தது. அசோகரோட பேரனை அவன்கிட்ட இருக்கக்கூடிய யாரை மந்திரியை யாரை அடித்து காலி பண்ணிவிட்டு அதோட அவங்களுடைய வம்சத்தை, அந்த வம்ச பேர் என்னது? அதுக்காக ஞாபகம் இருக்கா? கனிஷ்கரா? சரி பாப்பா, அங்கே வரும், நான் சொல்கிறேன். அசோகருக்கு அப்புறம் சரி அதை பார்ப்போம், அப்புறம் பேசிக்குவோம். அவ்வளோதாங்க. கிமு 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த விஷயம் இது. அதுக்கப்புறம் கிபிக்கு வந்துடும். கிபியில் இதெல்லாம் வட இந்தியாவில் அங்கே நடந்த விஷயங்கள். கிபியில் என்ன ஆகுனாக்கா, இந்த மத்திய ஆசியாவில் இருந்து நிறைய குரூப் இங்கே இந்தியாவுக்கு வருவாங்க, வந்து இந்த இடத்தெல்லாம் பிடிச்சி ஆட்சி செய்வாங்க. அந்த மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவங்களாம் ஆனால் கிரேக்கர்கள். அலெக்சாண்டர் வந்துட்டு போயிருப்பார்ல, அந்த இது அங்கே வந்தவங்க, இங்கே உள்ள பழங்குடியின மக்கள் எல்லாம் சேர்ந்து வடமேற்கு இந்தியாவெலாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு 4-5 பரம்பரை வரும். அதில் முக்கியமான பரம்பரை தான் யார்? கனிஷ்கர். கிபி 1ஆம் நூற்றாண்டில் கனிஷ்கர் வருவார். அசோகரோட பேரனை போட்டது வேற ஒருத்தன், அது கிமு 2ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம பார்க்குறது அது கனிஷ்கர். இவர் கிரேக்கம், அப்புறம் மத்திய ஆசியாவில் இருந்தக்கூடிய இந்தக்குள்ள பூர்வக்குடி மக்கள் இருக்காங்களா, அவங்க பரம்பரையை சார்ந்தவர் யார்? கனிஷ்கர். இவரும் புத்த மதத்தை பரப்புவார், அதனால் இவரை பற்றி பேசுகிறாங்க, கனிஷ்கர்.
சரியா? அடுத்தது இவரை விட்டிங்க அப்படின்னாக்கா வட இந்தியாவில் இவருக்கு அப்புறம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் இது கிபி 1ஆம் நூற்றாண்டு இந்த கனிஷ்கர் ஆட்சிக்கு வந்தார்ல, அந்த காலத்து தான் கிபி. ஷாக்காயரா எந்த வருஷம்? கிபி 72. வெரி குட். அதுதான் ஷாக்காயரா அப்படிம்பாங்க. 78 78 ஷாக்காயரா அப்படிம்பாங்க. இந்திய அரசாங்கம் பின்பற்றக்கூடிய காலண்டர் அது எது? ஷாக்காயரா. அது யார் பதவி ஏற்றுக்கிட்ட காலம்? கனிஷ்கர். அவரோட பரம்பரை எது? கனிஷ்கரோட பரம்பரை குஷானர்களா? குஷானர்கள். ஆமாம், குஷானர் தான். குஷானர்கள் முக்கியமானவர். 1ஆம் காட்பீசஸ், 2ஆம் காட்பீசஸ், அவங்க பரம்பரை பேர் குஷானாஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் இது எல்லாமே வட இந்தியாவில் நடக்கிறது. குப்தர்கள் காலம். ரொம்ப நாள் கழித்து 10வது முடிச்சுட்டு இப்போ தான் சார் கேட்குறேன். பரவாயில்ல, சும்மா காது கொடுத்து கேளுங்க. கதையாக கேட்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. குப்தர்கள் நடுவில் பாருங்கள், 6ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ 1ஆம் நூற்றாண்டு வரைக்குமே புத்த மதம், சமண மதம் அவங்க தான் நாடு முழுவதும் பரவி இருக்கும். மீண்டும் அந்த பிராமணிசம் தலை தூக்கும். மீண்டும் அந்த சமூகத்தில் கெட்ட விஷயம்லாம் அவன் ஸ்ட்ராங் ஆகும். யார் காலத்தில்? இந்த குப்தர்கள் காலத்தில் தான். புத்த மத, சமண மதம் தமிழ்நாடு வரைக்குமே பரவி இருக்கும். அதெல்லாம் காலி பண்ணுவானுங்க போயிட்டு இந்த குப்தர்கள் காலத்தில் தான். அவங்களுக்கு நிறையா அவங்க ஃபன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் மகாபாரதம், அப்போ நிறைய இந்த இப்போ நிறைய கிருஷ்ணன் அந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே சாமியை மக்களை ஏமாத்துறதுக்கு, அதெல்லாம் உருவாக்கின காலம் இந்த காலம்தான். சரியா? குப்தர்களுடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. அதுக்கப்புறம் ஒரு சிறந்த அரசர் வருவார் வட இந்தியாவில். இந்த குப்தர்களுடைய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் மகதம் தான் அவங்களுடைய தலைநகரம். இது இந்தியா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டெல்லாம் வரைய முடியாது. இது அவங்களுடைய ஏரியா காலம். இது மீண்டும் எல்லா பீடையும் திரும்ப வந்துடும். சமூக சீர்கேடெல்லாம் திரும்ப வந்துடும். ஓகேவா? ரைட். அடுத்து வட இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி பண்டைய கால இந்தியாவில் 7ஆம் நூற்றாண்டில் வருவார். கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஹர்ஷவர்தன். பேர் என்ன? ஹர்ஷா. இவரும் புத்த மதத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பார். மதங்களுக்கிடையே ஒற்றுமைக்காக கொஞ்சம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பார். அதனால் இவரை பற்றி தெரியுது. இவ்வளோ தான் வட இந்தியாவில். வட இந்தியாவில் என்னது? அதாவது பண்டைய கால இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, அதோட வரலாறு, அதோட பிரேக்கப் தான் பார்த்துருக்கோம். கற்காலம் ஃபஸ்ட்டு இந்தியா முழுவதுக்கு இதெல்லாம் கற்காலம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இது இந்தியா முழுவதுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இந்த போய் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள் நல்லா. அடுத்தது வட இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம். ஆனால் இந்தியா முழுவதுக்கு தான் இருந்திருக்கணும். இவனுங்க சுருக்கிட்டானுங்க. ஓகே, பரவாயில்ல. சிந்து சமவெளி நாகரிகம் அதோட காலம் கிமு 4000 கிமு 1500 வரைக்கும். அதுக்கப்புறம் யார் வரா? வெளியிலேருந்து ஆரியன்ஸ் உள்ளே வந்து பூதுறானுங்க. கலாச்சாரமே அப்படியே மாறுது. வேதகால பண்பாடு அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம். இங்கே தான் கடவுள் பேரை சொல்லி மக்கள்லாம் அடிமையாகிறது. நகர நாகரிகம் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. பார்த்துக்க இந்த மக்கள் இந்தியா முழுவதும் அப்படியே மாறிடுச்சு. ஒரு குரூப் மட்டும் ஆடம்பரமாக வாழ்கிறான், மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். இப்போ வரைக்கும் வட இந்தியா போய் பாருங்கள். அதெல்லாம் மாறின காலம் எது? இந்த காலம்தான். எல்லாம் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறானுங்க. இங்கே இவனுங்க இந்த குரூப்பு. சரியா? ரைட். முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம். பிந்தைய வேத காலத்தில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடு எல்லாம் வந்ததுன்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த காலத்தை புரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்தந்த பீரியடில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பிந்தைய வேத காலத்தில் வந்த சீர்கேட்டெல்லாம் சரி செய்யறதுக்கு வந்தவங்க யார்? புத்த மத, சமண மதம்.
அவங்க பீரியட்லன்னா அது வட இந்தியாவில் ஜனப்பதங்கள்லாம் மகா ஜனப்பதமாக மாறி நிறையா மகா ஜனப்பதங்கள் உருவாகி பெரிய பேரரசு உருவாகுது. கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பேரரசு. அதில் 4 வம்சம் எங்கள் மகதத்தில். மகதம் தான் பெரிய பேரரசை உருவாகுது. மகதங்கிறது நாடு, அதை தலைநகராக வச்சு மற்றதெல்லாம் உருவாகுது. அரியங்கா வம்சம், சிசுநாகா வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். மௌரிய வம்சத்தில் 3ஆவது ஆள் தான் யார்? அசோகர். அவர் காலத்தில் பெரிய பேரரசு. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு இதுதான். பேரரசுனா அவரே எல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அந்தந்த ஏரியாவில் உள்ள ராஜாலாம் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம நாடு ஒரே நாடாக இருந்ததே கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏன் இப்பயே போய் பாருங்களேன், உங்கள் ஊரில் ஒரு மாதிரி பழக்க வழக்கம் இருக்கும், தலைவர் இருப்பார். பக்கத்து ஊரில் ஒரு மாதிரி பழக்க வழக்கம் இருக்கும், தலைவர் இருப்பார். அப்போ உங்கள் ஊரில் வேறு மதம், அவங்க ஊரில் வேறு மதம். நீ ஒரே ஜாதின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், பழக்க வழக்கம் அப்படியே வேறையாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மதம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ராஜா. ஒரே நாடாலாம் ஒருபோதும் இருந்ததில்லை இவனுக்கு சொல்கிற மாதிரி. சரியா? பார்ப்போம் அதெல்லாம். மகதத்தை வந்து பெருசாகுது. என்ன காரணம், ரீசன்லாம் பார்ப்போம். இதை லைட்டாக பார்த்துக்கணும். அப்புறம் வட இந்தியாவில் கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஓரளவுக்கு பேசப்படுற இவரை பற்றி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. யார்? கனிஷ்கர். ஏன்னா அவர் புத்த மதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பார். புத்த மதத்துக்கு நிறையா ஸ்பான்சர்லாம் பண்ணியிருப்பார். புத்த மத மாநாடுலாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த சாமியாருங்க இவரை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. அடுத்து குப்தர்கள். மீண்டும் அந்த 6ஆம் நூற்றாண்டில் டம்மியாகி போன அந்த பிராமணிசம் மீண்டும் தலை தூக்குது. எந்த காலகட்டத்தில்? அந்த குப்தர்கள் காலத்தில். எங்கெங்கெல்லாம் புத்த மதம் சமண மதம் பரவி இருக்கோ அங்கே உள்ள போய் அந்த சாமியாரங்களாம் அடித்து காலி பண்ணிவிட்டு இவங்க திரும்ப அந்த ஊரெல்லாம் பிடிச்சிடுவாங்க. ராஜா ஏமாற்றி அந்த ஊரை பிடிச்சிக்குவாங்க. இது பார்த்தீங்களா? 7ஆம் அறிவு பார்த்தீங்களா? அவர் யார்? அவர் போதி தர்மர். இங்கேருந்து ஓடுறாரா? அவரோட காலம் பாருங்கள், 6ஆம் நூற்றாண்டு தான் சொல்லியிருப்பான். 5-6ஆம் நூற்றாண்டு. இந்த பிராமணிசத்துக்கிட்ட மாட்டி தப்பிச்சு ஓடின குரூப் அதெல்லாம். அப்புறம் நிறைய பேரை கழுவேற்றிலாம் கொண்டிருப்பாங்க. பார்ப்போம். கழுவேற்றி கொள்வாங்க, ஏமாற்றி தந்திரமாக. நாடு முழுவதும் பரவி இருக்கு. மீண்டும் பரவிட்டாங்க. அப்போ பிடிச்சது தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கே தான் போவீங்க. நம்ம தானே, சாமி தானே, அங்கே தான் போவீங்க. அவங்க கண்ட்ரோலே என்ன இருக்குது? நான் தாட்டா அறிவாளி அப்படின்னு சொல்லிக்குவோம். நான் நினைக்கிறது தான் உனக்கு உன் குடும்பத்தில் நடக்கும். நம்ம தானே, பிறந்தவொன்னு எங்கே போகிறீங்க? ஜாதகம் 4 குறிக்கிறீங்க, புண்ணியஸ்தானம் பண்ணுறீங்க. சத்ததுக்கப்புறம் புண்ணியஸ்தானம் கடைசி வரைக்கும் எல்லாம் அவனை கேட்டு தான் முடியும். இப்போ நீங்கள் கொஞ்சம் சுயமாக முடிவு எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் இருந்ததுன்னா அவர் சொல்கிறது தான். பணம் இல்லைன்னா நீங்கள் உங்களை அந்த வீட்டு பக்கத்துலேயே விட மாட்டான். அப்படி தான் இருந்தது. எப்போ ஆரம்பிச்சது அந்த பீடை? திரும்பவும் இந்த காலகட்டத்தில் தான் அங்கேருந்து இங்கே பரவி இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் நம்ம தனியாக தான் இருந்தோம். சரியா? இந்த காலகட்டத்தில் தான் நம்ம நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம நூலே வித்தியாசமாக இருக்குது. ஆரிய சாயம் பூசாமல் வித்தியாசமாக இருக்குது. சங்ககால இலக்கியம்லாம் இருக்குல்ல, அதேமாதிரி திருக்குறள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சமணர்கள் எழுதுனது. இவங்களாம் இருக்க வாய்ப்பு இல்லை. முனிவர்லாம் கிடையாது. சமணர் தான் அவர் ஃபாலோ பண்ணவர். யார்? திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி எல்லா எவிடன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அடுத்தது கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் ஹர்ஷவர்தன். இதோட வட இந்தியாவோட பண்டைய கால இந்தியா ஓவர். இவங்களெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ அரியங்கா வம்சமாக அங்கே 2 முக்கியமான 3 பேர் இருப்பான். அவன்லாம் யார் யார் என்ன. சிசுநாக வம்சத்தில் முக்கியமான ஏதாவது சண்டை போட்டிருந்தானா அது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தடுத்த கிளாஸில். அடுத்தது தென்னிந்தியாவில் வரலாற்று காலம் இருக்கா? ஆனால் அது எங்கேயோ போகுது. பட் இவனுங்க சொன்னது சங்ககால இலக்கியங்கள். அதோட காலத்தை என்னன்னு சொல்கிறான்? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அல்லது இது ஒரு சில குரூப் சொல்கிறானுங்க, இவங்க தானே ஃப்ரேம் பண்ணுறது. கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுன்ட்டானுங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஆட்சி இவங்க போயிடுது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்குது. யூனியன் கவர்மெண்ட்டு எங்கள் ஆளுங்கள்ட்ட தான் இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இல்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாம் யார் இருப்பானுங்க? ஆரிய மாயை கிட்ட தான் இருக்கும். அப்போ வரலாறு எப்படி இருக்கும்? அப்படி தான் எழுதுவானுங்க. பட் இதுக்கெல்லாம் நூல்கள் இருக்குது. இவ்வளோ அதில் சங்ககால நூல்களில்
நகர நாகரிகத்தோடு வாழ்ந்தான். கிரேக்கர்கள் இங்கே வந்தானுங்க, யவனர்கள் வந்தானுங்க, ஏற்றுமதி பண்ணான், தங்கலாம் நாணயத்தெல்லாம் இங்கேயே அச்சடித்தான், எல்லாமே இருக்குது அதில். ஆரிய நாகரிகம் வேறு, இங்கே திராவிட நாகரிகம் வேறு, எங்களோட வரலாறே வேறமாக இருக்குன்றான். அதெல்லாம் ஒன்றும் எவிடன்ஸ்லாம் இல்லை, போன்றான். நம்ம வரலாறு எழுதுறதுக்கு அவன் வரலாறு அவனாக எழுதிக்கிட்டான், எழுதப்பட்ட ஆவணமே இல்லை. ஆனால் 1500 600 வரைக்கும் உட்காருங்க 600 வரைக்கும் நாங்கள் வந்தோம், எங்கள்கிட்ட தான் நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு அவனுக்கு வரலாறு எழுதிக்கிட்டானுங்க. நம்மளது எவிடன்ஸ் புக்கு கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு எழுதப்பட்ட ஆவணமே இல்லை, ஒத்துக்கிட்டான். அப்புறம் இன்னும் நிறைய கூத்தெல்லாம் நடந்தது. அப்புறம் தான் என்ன பண்ணானுங்க, தெற்குலேருந்து வரலாறு எழுதுறோன்ட்டு இந்த கீழடி இங்கே கிடச்ச இரும்பெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, கார்பன் டேட்டிங் அனுப்புனாக்கா அது கிமு 3000 சார்ந்ததுன்னு எவிடன்ஸ் வந்துடுச்சு. இந்த எவிடன்ஸை வச்சு வரலாறு எழுதுறான்னு எழுத மாட்டேங்கிறான். நம்மளோட வரலாறு தாங்க, உண்மையான வரலாறு எழுத மாட்டேங்கிறான், பொய்யா விட்டு அடிக்கிறானுங்க. நம்மள என்ன பண்ணுறோம், அறியாமையில் அந்த கதவை சாத்தி கொடுக்கணும். சரியா பொய்யா வரலாறு எழுதுறானுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், வரலாறு பாருங்கள், உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி பரவாயில்ல, அவனுங்க எழுதுன அந்த வரலாறையை வச்சே போவோம். அப்போது சரி, இந்த காலகட்டத்தில் சங்க காலம் வச்சுக்கிட்டு, அந்த சங்க காலத்தில் பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் எல்லாம் அவனுங்க உருவாகின கதை. சங்கம்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த நூல் எல்லாமே பாமர மக்கள் எழுதுனதுன்றாங்க. சரி பரவாயில்ல, அவனுங்க வச்ச மாதிரி வச்சுக்குவோம். அதோட காலகட்டம் இது. அப்போ சங்க காலத்தில் அந்த சங்ககால இலக்கியங்கள்லேருந்து இந்த தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, திராவிட மக்கள்னு சொல்லலாம். தமிழ் மக்களுங்கிறது குறுக்குறோம். அதை இங்கே இருந்த இந்தியா முழுவதும் இருந்த பூர்வகுடி மக்களுடைய மொழி தான் திராவிடம். அது தமிழ் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுலேருந்து பிரிஞ்சது சமஸ்கிருதத்தை சேர்த்து விட்டால் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் அதிலேருந்து பிரிஞ்சது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆரிய மொழிக்கு முன்னாடி இருந்த மொழி தான் அது திராவிட மொழி. அதுக்கு வேறு ஆரிய மொழிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆரிய மொழி இருக்குல்ல சமஸ்கிருதம், அதான் வடமொழின்னு சொல்லுவாங்க. அது யூரோப்லேயோ மத்திய ஆசியாவிலேருந்து வந்த மொழி அப்படின்னு இங்கிலீஷ்காரன் கால்டுவெல் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டானுங்க. அதனால தான் அவனுங்களை கழுவி ஊற்றுவானுங்க. சரியா? ரைட். அந்த மொழி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேட்டர்ன் இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், தமிழுக்கு அப்படியே தலைகளாக இருக்கும் இங்கிலீஷ். ஆமாம் தானே? நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் இப்படி எழுதுனா அவன் தலைகளாக இருக்கும் அவன் மொழியை. அந்த பேட்டர்னில் இருக்குது சமஸ்கிருதம். அதெல்லாம் வச்சு அவங்க நிறுவுறாங்க. சரி, அப்போ இந்த திராவிடர்களுடைய நாகரிகம் எதிலேருந்து தெரியுது, இந்த சங்ககால இலக்கியங்களுக்குள்ளே 10 பாட்டு 8 தொகை அதெல்லாம் அதிலேருந்து அவங்களுடைய நாகரிகம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தென்னிந்திய வரலாறு, முக்கியமான தென்னிந்திய வரலாறு, அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறது எது உதவியாக இருக்குது நமக்கு, சங்ககால இலக்கியங்கள். அதனால் இது என்னென்னு சொல்லுவாங்க, சங்க காலம், சங்கம் ஏஜ் இங்கிலீஷில். இதை பற்றி இங்கே பார்ப்போம். சங்க ஏஜில் யார் யார் இருப்பாங்க, சேர சோழ பாண்டியர்கள், அவங்களுடைய தலைநகர்கள், அப்புறம் கடையல் வள்ளல்கள், குறுநில மன்னர்கள்லாம் பார்த்தோம்ல, செஃப்டம், அவங்களாம் யார் இருந்தாங்க என்ன, இதெல்லாம் அந்த நூல்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. தமிழ் படிச்சினாக்கா தமிழ் வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தமிழை ஃபுல்லாக புரிஞ்சு படிச்சினாக்கா அங்கேருந்து எடுத்திருக்காங்க. சங்ககால இலக்கியத்தில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் நூல் எங்கேருந்து ஆரம்பிக்குது, சங்ககால இலக்கியங்கள். தொல்காப்பியத்துலேருந்து சங்க காலத்துக்கு முற்பட்டது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்னது, இலக்கணம் அறநூல் ரெண்டுமே இருக்குது. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அதில் இருக்கும், மொழி எப்படி எழுதணும் எப்படி பேசணும் அதுக்கான இலக்கணமும் அதில் இருக்குது. அதுதான் நமக்கு கிடைச்சதுலே பழமையான நூல்னால் தொல்காப்பியம். அது இல்லாமல் நிறையா நூல்களை எரிச்சிட்டானுங்க. இதெல்லாம் அங்கங்கே கிடச்சி இங்கிலீஷ்காரன் சேகரித்தது. இங்கிலீஷ்காரன் பீரியடில் எல்லாத்தையும் இந்த என்னது போகி கீகின்னு போட்டு எரிச்சு விட்டானுங்க எல்லாத்தையும். அங்கே குப்பையிலையும் குடோன்லேயும் விறகு குடோன்லேயும் கடந்த ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தது தான் இந்த 10 பாட்டு 8 தொகையெல்லாம். ஏகப்பட்ட நூல்கள் அழிச்சிட்டானுங்க இந்த ஆரிய குரு. அதில் மிஞ்சி போன கொசுறு தான் இதெல்லாம். தொல்காப்பியம், 10 பாட்டு 8 தொகை, திருக்குறள், நாலடி, அதெல்லாமே. சரி.
பார்ப்போம். இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்ப்போம். இது ஒன்லி அவுட்லைன். நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு இடைக்கால இந்தியாவில் யார் யாரெல்லாம் வருவாங்க பிரேக்கப்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். லைட்டாக ஊறிக்கிட்டே இருக்கும். எப்போயுமே மேப்பு நான் சொல்லுவேன், மேப் பார்க்குறப்ப என்ன பண்ணும், அவுட்லைன் ஃபுல்லாக மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணும், சந்து பொந்தெல்லாம் போகணும், அந்த இடம்லாம் அந்த பாயிண்ட் பார்க்கணும். அப்போ சேலத்தை நம்ம தெரிஞ்சுக்கின்னா பேர்டு வியூவில் பறவை பார்வையில் ஏற்காட்டில் நின்று பார்த்துட்டு அப்புறம் கீழே வந்து உள்ளே போய் சந்து பொந்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இந்த பக்கம் போனால் அயோத்தியா போட்டோம், இந்த பக்கம் இதாண்டா எல்லை, இதுக்கு நடுவில் எங்கெங்கே போயிட்டுருக்கோன்னு ஈஸியாக நம்ம பண்ணலாம், புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பேர்டு வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம், மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் திரும்ப என்ன பண்ணுவோம் டீட்டெயில்டாக. அவங்க புக் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல மாட்டேன், புக்கில் என்ன இருக்கோ அந்த கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம், அது போதும். நாளைக்கு என்ன பார்க்குறோம், இடைக்கால இந்தியா பார்ப்போம். இடைக்கால இந்தியா ஃபஸ்ட் பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில் மாடர்ன் இந்தியா பார்ப்போம். அதோட பிரேக்கப்ஸ் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க, கேள்வி கேளுங்க. புரிஞ்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கேள்வி கேட்கணும். சரியா? ரைட், போதும், இன்னைக்கு கிளம்பலாம்.